ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வீக்கெண்ட் ஆச்சுனாலே குக்கிங் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா 2 பேர் எதாவது ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு மஷ்ரூம் இருந்துச்சு. நேற்று டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் 2 பேரும் பிளான் பண்ணியிருந்தோம். மஷ்ரூம் அவருக்கு பிடிக்காது. மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸாக பன்னீர் ஃப்ரைட் ரைஸான்னு கேட்கும்போது பன்னீருக்கு மஷ்ரூமே பரவாயில்லன்னு மஷ்ரூம் ஒத்துக்கிட்டாரு. ஸோ எப்போவுமே குக்கிங் பண்ணும்போது 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோம். அவங்க எனக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த டைமில் நான் மற்ற இதெல்லாம் பண்ணிவிடுவேன். லைக் ஊற வைக்கிறது, இல்லை வேறு ஏதாவது தாளிக்கணும் அப்படின்னா அந்த வாக்கெல்லாம் கடகடன்னு பண்ணிவிடுவேன். ஸோ மஷ்ரூமில் பிரியாணி எல்லாம் பண்ணியிருக்கேன், கிரேவி பண்ணியிருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்கும்னு தெரியல. அண்ட் மஷ்ரூம் பார்த்திங்கன்னா குவான்டிட்டி எப்போவுமே ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் நாங்கள் 2 பேர் தான் அப்படிங்கிறதுனால இதில் பாதி மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு பாதியை இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு இன்னொரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிளான டிஷ் அப்படின்னு தான் தோணும். பட் அதுக்கு ஏகப்பட்ட பாத்திரம் விழும். அதனாலேயே நான் மோஸ்ட்லி ஃப்ரைட் ரைஸை அவாய்ட் பண்ணிவிடுவேன். பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் ரேராக பண்ணி சாப்பிடணும் போல் இருக்கும்போது சாப்பிட்றேன். பட் அடிக்கடி நான் அதை பண்ண மாட்டேன். ஏன்னா நான் சில்லி அரைப்பேன். ஸோ அதுக்கு மிக்ஸி எடுக்கணும், சாப்பாடு வடிக்க பாத்திரம் ஒன்று எடுக்கணும், அது இல்லாமல் முட்டை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக பாத்திரம் எடுக்கிறதுனால நமக்கு தான் பாத்திரம் கழுவும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ரொம்ப ரேராக தான் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. பட் ஸ்டில் இங்கே பெங்களூரில் வேறு தண்ணி பிரச்சனை. அது வேறு எனக்கு பயமாக இருக்குது, என்ன ஆகுமோ அப்படின்னு. இன்றைக்கி கரெக்டாக நாங்கள் சமைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது இன்றைக்கி தண்ணி இல்லை, டேங்கர் லாரி வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணி செஞ்சிட்டோம். ஸோ அவுட்புட் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. லன்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த பேஸ்கெட் டிமார்ட்லேருந்து நேற்று தான் வாங்கியிருந்தேன். இந்த கிளம்ஸியாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இந்த யூனிட் மட்டும் பயங்கர கிளம்ஸியாக இருக்கும். ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இதை பிளான் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னோடய ஜுவல்லரி அது எல்லாமே ஒரு பாக்ஸில் கரெக்டாக இருக்கும். பட் ஸ்டில் இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர், ஹேர் ட்ரையர் அதெல்லாம் ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரா பவுச்சஸ்லாம் நான் வச்சுருப்பேன் ட்ராவல் அதிகமாக பண்ணுறதுனால. ஸோ அதெல்லாம் இந்த பாஸ்கெட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த பேஸ்கெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 249 299 எனக்கு கரெக்டாக தெரியல. பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் பார்க்கவும் நீட்டாக இருந்தது. ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. வேணும்னா நீங்கள் டிமார்ட் போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அங்கே நிறைய இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் இருக்கும்.
அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணும்போதே எனக்கு என்னோட வார்ட்ரோபும் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப நாளா அப்படியே இருக்கு. டீக்ளட்டரே பண்ணல. அண்ட் கொலாபரேஷனுக்குலாம் ஒரு சில குர்தீஸ் வரும்போது பழைய குர்த்தி ஏதாவது தூக்கி போட்டுறலாம் அப்படின்னு தோணும். பட் ஸ்டில் எனக்கு இந்த மாதிரி என்னோட ஓல்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே என்னமோ மெமரி ஹோல்ட் பண்ணுற மாதிரி அப்படியே வச்சுருப்பேன். இன்னைக்கு அதை எல்லாத்தையும் வந்து சார்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன் எப்படியோ மனசு வந்து. பட் இங்கே வந்து பெங்களூரில அது எப்படி நான் யாருக்கு குடுக்கறதுன்னு தெரியல. அங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது குடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா வந்து இந்த அநாத ஆசிரமம்னு வருவாங்க அவங்ககிட்ட குடுத்துருவோம். அப்படி இல்லவே இல்லைன்னா இந்த பாத்திர கடைக்காரங்களுக்கு குடுத்துருவோம். பட் இங்கே எனக்கு வேறு ஆப்ஷனே தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஓல்ட் க்ளோத்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் கபோர்டோட பிஃபோர். ரொம்ப கேவலமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைட்டா அரேஞ்ச் பண்ணி அங்கங்கே அப்படி அப்படியே வச்சுருக்கேன். ஒரு சிலதெல்லாம் இன்னுமே வந்து தூக்கி போட வேண்டி இருக்கு. அண்ட் இந்த ஹேண்ட்பேக் வச்சுருக்கிறது மட்டும் ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது. இது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வேறு ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதை ஆர்கனைஸ் பண்ணானா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சண்டேனாலே வந்து இட்லி கறி குழம்பு இல்லாமல் அந்த நாளே வந்து ஓடாது. அண்ட் நாங்களுமே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இட்லி கறி குழம்பு சாப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு நான் லஞ்ச் தான் காமிக்கிறேன். நாங்கள் பெங்களூரில் இருக்கோன்னா மோஸ்ட்லி சிக்கன் அண்ட் மட்டன் மட்டும்தான் எடுப்போம். இன்றைக்கி வந்து ஏதாவது சீ ஃபுட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தேடி வந்து ப்ரான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ ப்ரான் தான் இன்றைக்கி சமையல். ப்ரான் தொக்கும் ரசமும் வச்சு சாப்பிட்டாச்சு. இங்கே ஏன் நான் வந்து சீ ஃபுட் வாங்க மாட்டேன் அப்படின்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட்னு ரொம்ப பெருசாக நிறைய வெரைட்டி இருக்கும். பட் இங்கே வந்து ரொம்ப கம்மியாக மினிமம் குவான்டிட்டி தான் இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் பெருசாக இங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. பட் ஃபைனலி இன்றைக்கி வந்து ப்ரான் சமைச்சாச்சு. ரொம்ப நாளாக கிச்சன் டூர் போடணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அதுக்கு வந்து நான் செட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ ரிவீல் பண்ணல. தனியாக ஒரு ஹால் வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் செட் பண்ணிவிட்டு கிச்சன் டூர் கண்டிப்பாக உங்களுக்கு போட்டுடுறேன் நான். எனக்குமே கிச்சன் டூர் போடணும்னு ஆசை தான். பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொருள்லாம் வாங்கி செட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கிச்சன் டூர் வரும். ஸோ மேக்ஸிமம் வீக்கெண்ட் வந்து எங்களுக்கு இப்படி தான் போகும். நாங்கள் சென்னையில் இருந்தாலாச்சும் எங்கேயாவது வெளியே போவோம். ஏன்னா அங்கே வந்து வண்டி இருக்குது எல்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போனாலும் ரொம்ப ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆட்டோவில் போனாலும் காசு ஜாஸ்தியாக செலவாகுன்றதுனாலேயே நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம். எல்லாமே டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அண்ட் டிராஃபிக் வேறு இருக்கும். அதனாலேயே வீக்கெண்ட் வந்து வீட்லேயே இருந்து இந்த மாதிரி ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுட்டே வந்து டைமை ஓட்டிடுவோம். ஸோ இப்படி தான் மேக்ஸிமம் எங்களோட வீக்கெண்ட் போவோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து மார்க்கெட் காலையிலேயே போயிட்டேன். பட் அப்படியே வச்சுருந்தேன். அது அப்படியே இன்னும் இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வந்து ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்படி தான் எங்களோட வீக்கெண்ட் ரொட்டீன் போகும். இன்னொரு விலாகில் வந்து மீட் பண்ணுறேன். இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.